வரணும். ஆமா, போன வருஷம் பிறந்த நாளைக்கு கேப்டன் நம்ம கூட இருந்தாரு. நாங்க வருஷம் கேக் வெட்டுவோம். நான் கேப்டன் பிறந்த நாளைக்கு எங்க வீட்டுல இந்த வாட்டி இங்க வர மாதிரி ஆயிடுச்சுன்னா கேப்டன் போனதுக்கு அப்புறம் அவங்க அந்நியர் வந்து கட்சி வழி நடத்துறாங்க. கண்டிப்பா நாங்க அவங்க கூட இருப்போம். கேப்டனுக்காக உயிரா அவங்க கூட இருப்போம். கேப்டன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். எப்போதும் அவர் எங்க கூட தான் இருக்காரு. இப்ப பாட்டு போட்டோன்னே அம்மா அழுதுட்டாங்க. வீட்லயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. நாங்க உணர்வு பூர்வமா கேப்டனோட கலந்துருக்கோம். நாங்க சின்ன வயசுல மாட்டி சாமி கும்பிடுவோம் டெய்லி காலையில. டெய்லியுமே கேப்டனையும் எங்க குலதெய்வத்தோட சேர்த்து வணங்கிட்டு தான் நாங்க எங்க நாளையே தொடங்குறோம். கேப்டன் பதில் அவர் அடுத்த பிரபாகரன் வராரு. அவருடைய கண்டிப்பா தம்பிக்கு எல்லாமே தான் உண்டு, எங்களோட ஆதரவு உண்டு. கேப்டன் பத்தி வேற என்னமா சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு தெய்வங்க, எதுவும் சொல்றதுக்கு எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் வேண்டிருக்கு தெய்வம்னா அது கடவுள் இவரு தாங்க. அடுத்து கத்தர் தான் கடவுள். எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துருக்கோம்னா அது இவர் தான். நீங்க அழுகிறோம் பராம உங்களை பார்த்து அந்த குழந்தையில நாங்க எப்பயுமே எங்க வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கேப்டன். அவர் சின்ன வயசுல இருந்து கேப்டன் சொன்னதுனால அவர் டெய்லி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கதை சொல்லுவாரு. கேப்டன் எவ்வளவு பிடிக்கும், அவர் எப்படி பண்ணுவாரு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் அவரை பத்தி ரொம்ப தெரியும், பிடிக்கும். அதனால பசங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப கேப்டன் பிடிக்குமா உனக்கு? எதுக்கு அழுகிறீங்க? கேப்டன் இப்ப